ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 75வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 62 முடிச்சிருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்கள் 60, 61, 62 மூணுத்தையும் பாராயணம் பண்ணிட்டு மேலே போகிறோம். பகவான் பகஹானந்தி வனமாலீஹலாயுதः ஆதித்யோ ஜோதிராதித்யः சகிஷ்ணுர்கதிசத்தமः சுதன்வா खण्डपरशुर् दारुणो द्रविणप्रदः दिवस्पृक् सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः त्रिसामा सामगः साम निर्वाणं भेषजं भिषक् सन्न्यासकृच्छमशान्तो निष्ठा शान्तिपरायणम्. இன்னைக்கு பாட்டம் 63வது ஸ்லோகம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் சங்கரபாஷ்யத்தோட ஆர்டரில் 76வது ஸ்லோகம் வாசிக்கிறேன். शुभांग शांति तस्रष्टा शुभांग शांति तस्रष्टा कुमुद कुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः शुभांग शांति तस्रष्टा कुमुदकुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः. இதுல 10 நாமங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துல 10 நாமங்கள். சுபாங்கஹ அப்படின்னு பகவானுக்கு முதல் பேர் 586வது நாமம். சுபாங்கன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சுபமான அங்கங்களை உடையவர். பகவானோட எந்த பாகத்தை பார்த்தாலும் அவருடைய அங்கங்களை பார்த்தாலும் அது நமக்கு மங்களத்தை செய்யக்கூடியது. அப்போ அதனால தான் வைஷ்ணவ கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூரணமாக நமக்கு தரிசனம் பண்ணி வைப்பாங்க.
மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க போனீங்கன்னாலும் வைஷ்ணவ கோயில்கள்ல பகவானோட திருமேனியை பார்க்கறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றா மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவாங்க. கிரீடம் பாருங்க, சுவாமியோட நெற்றியை பாருங்க, வதனத்தை பாருங்க, முகத்தை பாருங்க, ஆபரணத்தை பாருங்க அப்படின்னு மெதுவா கீழே மேல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து திரும்ப கீழே இருந்து மேல வரைக்கும் ஆரத்தி காட்டி அந்த தீபத்தை நெய் தீபத்தை கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. அந்த அங்கங்களை பார்க்கறதுனால நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, ஈஸ்வரனோட திருமேனியை பார்க்கும் போதெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மலங்கள் நாசமாகிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மங்களத்தை செய்யக்கூடிய அங்கங்களை உடையவர். யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் மங்களத்தை பண்றவர். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபாங்ககான்னு பேர். சுபமான மங்களத்தை செய்யக்கூடிய அங்கங்களை உடையவர். அதுக்கப்புறம் சாந்தி தாகா அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தி ததாதி. சாந்தி தா அப்படின்னா சாந்தியை கொடுப்பவர். அவருடைய அங்கங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியோட தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 ஒரு மனசாந்தி உண்டாகும். அதுதான் முக்கியமானது. மூர்த்தங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாரண தியான சமாதிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூர்த்தங்களை தரிசனம் பண்றதுன்னு பேர். சுவாமியை நல்லா பார்த்து 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 தாரணம் பண்ண 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 மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்திரியங்கள் எல்லாம் வெளியில போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும். அதான் மெயின் நமக்கு நடக்கிறது. கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போய் தீபாராதனை பண்ணும்போது மேல இருந்து கீழே வரைக்கும் சுவாமியை காட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இந்திரியங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அரெஸ்ட் ஆகுது. முக்கியமான காரியம். வெளி கவனங்கள் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து மனசுக்கு நடக்கிறது இல்லை. மனசுனால நம்ம வந்து சுவாமியை அவரோட ரூபங்களை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடுது, ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் மறந்து போயிடுது, வெளியில் இருக்க லோக்கம் மறந்து போயிடுது. மாமி பக்கத்தில் நிற்கிற மாமி பட்டுப்புடவை கட்டியிருந்தாங்களா, நெக்லஸ் போட்டிருந்தாங்களா மறந்து போயிடுது. எல்லாம் மறந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோக்கஸ்டாக சுவாமியோட அங்கங்களை பார்க்கும்போது அந்த அங்கங்களை பார்த்து கையெடுத்து கூப்பி இது பண்ணும் போதே இந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகி மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிராண இடத்துல போய் லயமாகும். இதான் நமக்கு நடக்கிறது. அந்த பிராண இடத்துல போய் லயமாகும் போது ஏகோ தேவதை ஞாபகம் வச்சிருக்கீங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் பிராண ரூபத்தில் இருக்கார். தூக்கத்துல என்ன ஆனந்தம் நமக்கு கிடைக்குதோ அதே டீப் ஸ்லீப் ஆனந்தம் வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணி மனம் ஒன்றி பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட திருமேனியை தரிசனம் பண்றதுனால சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சாந்தியை கொடுக்கின்றார். சாந்தி தா, சாந்தியை கொடுப்பவரா பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விக்கிரகமா இருக்காரே சுவாமி அப்படின்னு. விக்கிரகம் இல்லை, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனா இருக்கார். இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 7 லோகங்களையும் படைத்தவர், சிருஷ்டி பண்ணவர், சிரஷ்டா. ஐயோ சுவாமி படைச்சவர் வந்து பிரம்மாதேன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இப்ப பரமஹம்சானந்தான் யாரை சொல்றோம்? இப்ப என்னோட ஸ்தூல தேகத்தை நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா ஸ்தூல தேகம் வாஸ்தவத்துல உண்மையா இல்ல சூக்ஷ்ம தேகம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா அந்த சூக்ஷ்ம தேகத்துல இருந்து தான் இந்த ஸ்தூல தேகம் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சுவாமி விஷ்ணு பகவான் தான் கிரியேட்டர். ஆனா அவர் கிரியேட் பண்றது எது மூலமா பண்றாரு அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் உள்ள இருக்கு, ஸ்தூல தேகம் பிரம்மான்னு பேரு, விராட்டுன்னு பேரு. அப்ப இந்த பிரம்மா ரூபத்துல இருந்துகிட்டு இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் பண்றார். வாஸ்தவத்துல ஸ்தூல தேகத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டான பெர்சன் பிரம்மா இல்லை. என்னுடைய ஸ்தூல தேகம் எப்படி இண்டிபெண்டா இல்லையோ உள்ள இருக்கிற சூக்ஷ்ம தேகம் இயங்குனாதான், கமாண்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்தூல தேகம் ஆக்ஷன் பண்ணும். அதே மாதிரி பிரம்மான்றது வந்து ஸ்தூல தேகம், ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்றது வந்து சூக்ஷ்ம தேகம். அப்ப அந்த சூக்ஷ்ம தேகம் தான் வாஸ்தவத்துல பிரம்மா ரூபத்துல கிரியேஷன் பண்றார். அதனால வந்து அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிரஷ்டான்னு பேர். அப்போ எங்கேயாவது விக்கிரகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அல்பம்னு நினைக்க கூடாது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் குமுதகா. குமுதகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா கூனா பிருத்திவின்னு அர்த்தம். இந்த பிருத்திவியில வந்து பார்த்தீங்கன்னா மோதத்தை யார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குமுதகான்னு பேர். இந்த பரமாத்மா என்ன பண்றாரு? இந்த பூமியில ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அவதாரங்களை எடுத்துக்கிட்டு. அதனால அவருக்கு பேர் குமுதகான்னு பேர். அதுக்கப்புறம் குபலேஷயா அப்படின்னு பேரு. குபலேஷயகான்றது வந்து பார்த்தீங்கன்னா 590வது நாமம் குபலேஷயா. குபலம் அப்படின்னா திரும்ப கூ அப்படின்னா பிருத்திவி, பலம்
பூ வலம், வலம் வர்றது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து வலயம் சொல்றோம், வளையல்னு சொல்றோம். இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை. வளையல், வலம் வர்றது, இதெல்லாம். இந்த பிருத்திவியை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வலம் வர்றது எது அப்படின்னா சமுத்திரம். சமுத்திரம் தானே ஃபுல்லா இந்த பூமியை சுத்தி இருக்கு. அப்ப இந்த நடுவுல இருக்க பூமி, அப்ப இந்த சமுத்திரம் வந்து சுத்தி இருக்கு. அந்த சமுத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆனந்தமா வந்து சுவாமி சயனிச்சுக்கிட்டு இருக்கார், பார்க்கடல்ல சயனிச்சுக்கிட்டு இருக்கார். அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குபலேஷயா அப்படின்னு பேர். சமுத்திரத்தில் சயனம் செய்பவர், பார்க்கடலில் சயனம் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஏன் அங்க இருந்துட்டு என்ன பண்றாரு அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஹிதா. சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீவர்களுடைய இதெல்லாம் கருமங்கள்லாம் லயமாகிற இடம் பார்க்கடல் அப்படின்னு பேர். இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எங்க லயமாகும் அப்படின்னா சமுத்திரத்துல லயமாயிடும். அதே மாதிரி நம்ம எல்லாம் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ அப்படின்னு பேரு, பசுக்கள்னு பேர். நம்ம தூக்கத்துல எங்க போய் லயமாகிறோம் அப்படின்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் லயமாகிறோம், ஜீவர்கள் எல்லாம் அந்த பிராண தத்துவத்துல போய் லயமாயிடுறோம். அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிதிருஷ்டக அப்பரிதிருஷ்டக, கண்ணுக்கு தெரியாம நம்மளோட கர்மங்கள் எல்லாம் அங்க பொட்டன்ஷியலா அங்க போய் சேவ் ஆகுது லய காலத்துல. அப்ப இந்த ஜீவர்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் செய்பவர் யாரு அப்படின்னா ரீசார்ஜ் பண்றவர். டெய்லி தூக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா என்னங்க சுவாமி ஆகும் அப்படின்னா, தூக்கம் இல்லை அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு. நம்மளால இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா காரியம் பண்ண முடியாது. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப் ஸ்லீப் தூங்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்நானம் பண்ணி எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நானம் பண்ணதுக்கு பிறகு ஃபுல் ஃப்ரெஷ். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா சுவாமிகிட்ட போய் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட எல்லாமே லயமாயிட்டு திரும்ப வெளியில வரும். அப்ப இந்த இந்திரியங்களுக்கு 2 அர்த்தம் இருக்கு. கோன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்கள், கோன்றதுக்கு அர்த்தம் பசுக்கள், ஜீவர்கள். நம்ம டே டு லைஃப்ல நம்ம இந்திரியங்கள் மனசு எல்லாம் போய் சுவாமிகிட்ட வந்து லயமாகுது. பிராண ரூபத்துல இருக்க சுவாமிகிட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நமக்கு ஹிதம் பண்றார், ரீசார்ஜ் பண்றார். நம்ம எல்லாம் ஹிதமா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, மெட்டபாலிசம் நல்லா நடந்துட்டு இருக்கு. பிரளய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவர்கள் எல்லாம் ஒடுங்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமஷ்டி பிராணன் ஈஸ்வரன் இரண்ய கர்ப்பர் இடத்துல லயமாகறாங்க. அங்கேயும் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் ஃப்ரெஷ் அப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் பண்றார். பிராணன் மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு யாரும் ஹிதம் பண்ண முடியாது. அப்ப ஜீவர்களுக்கு ஹிதம் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணசக்தி. அதனால கோஹிதகான்னு பேர். அதுக்கப்புறம் கோபதிர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரியங்களுக்கு. திரும்பவும் அதே எடுங்க, இந்திரியங்களுக்கு பேரும் கோஹோன்னு பேர். இல்லைன்னா கோஹோனா பசுக்கள் எடுக்கலாம், ஜீவர்களுக்கு பேரும் கோஹோன்னு பேரு. இது எல்லாத்துக்கும் தலைவனா யார் இருக்காரோ அவருக்கு பேரு கோபதின்னு பேர். யார் தலைவன்? பிராணன் இல்லைன்னா நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் சாந்தோக்கியம் இருக்குதாருன்னு வச்சு சொல்லிட்டு பிரதர்தன வித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரதர்தன வித்யா அப்படின்னு அது ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது இது மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபதிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபதிர் அப்படின்றதுக்கு அர்த்தம் கோனா இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். பிராணன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இந்திரியங்களுக்கு சக்தி சாமர்த்தியம் கிடைக்காது. கர்மேந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணன் போகல அப்படின்னா பேரலைசிஸ் அட்டாக்ன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஞானேந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி இல்லை அப்படின்னா ஞானேந்திரியங்கள் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது நமக்கு. அதனால வந்து மனசு இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருக்கிறது யாருன்னா இந்த பிராணன். ஏகோ தேவதா, பிராணோ தேவதா மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். அதனால என்ன பேர் அப்படின்னா பிராணன்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. என்ன நாம்னா பிராணாகான்னு பகவச்சனத்துல சொல்லுது. பிராணாகான்னு பகவத் வச்சனத்துல சொன்னா பிராணன் தான் தன்னை வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களா ஞானேந்திரியங்களா மாத்திக்கிச்சு, பரிணமிக்குது. வாஸ்தவத்துல பிராணன் தான். பிராணன் இல்லைன்னா ஒண்ணு இயங்காது. அப்ப இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன். ஏன் சுவாமி எங்க கொண்டு வந்துட்டீங்க சுவாமி, கோபத்தினா சிம்பிளா வந்து பசுக்களுக்கு தலைவன் மாட்டுக்காரன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்ச்சறவன் தானே. அதை விட்டுட்டு நீங்க ஏன் கோபத்திலாம் போறீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வருது. எல்லா இந்திரியங்களுக்கும் ஒரு அகங்காரம் வந்துச்சு. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு. அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லா இந்திரியங்களும் தேவதைகள். தேவதைகள்லாம் அப்பாட்ட போய் யாரு பிரம்மாட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெட்டிஷன் கொடுக்குது. பெட்டிஷன் கொடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன்பா யாரு பெரியவன் அப்படின்றத நான் என்ன பண்றேன், நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க,
அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ளாரையே நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா நீங்க பார்த்துக்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, ஆளுக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, லீவு போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே, காது வந்து ஒரு ஒரு வருஷம் லீவு போட்டு காது போயிடுச்சு. திரும்ப வந்து பார்க்குது, ஜீவனம் பழையபடியே நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு டெய்லி 2-3 செவிடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. ஆனந்தமா இருக்காரு. காதுல நம்ம ஒண்ணு பேசினா அவர் ஒண்ணு பேசுவார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன திட்டுனாலும் அவருக்கு கேட்கவே கேட்காது, காது கேட்கல. ஜீவனம் போகுதா? ஆமா, நல்லா சௌக்கியமா இருக்காரு. அப்போ காதுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இல்லைன்னாலும் கூட இந்த ஜீவனம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு, ஓஹோ நம்மளாம் மெயின் இல்லை போல இருக்குன்னு நினைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாக்கு போச்சு, ஒரு வருஷம் லீவ் போட்டு. ஒரு வருஷம் லீவ் படிச்சுன்னு போட்டு திரும்ப வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குது, ஜீவனம் பழைய மாதிரியே போயிட்டு இருக்கு. ஊமையா நிறைய பேர் இந்த உலகத்துல ஊமைகள் நிறைய இருக்காங்க. நானும் இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன், திருவண்ணாமலையிலேயே அழகா ஜீவனம் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மூக்கு போச்சு, கொஞ்ச நாள் ஸ்மெல் பண்ற கிரானையும் தெரியும். திரும்ப வந்து பார்க்குது, நல்லா நடந்துகிட்டு இருக்கு ஜீவனம். மூக்குக்கு தெரிஞ்சு வச்சு நம்ம ஒன்றும் இல்லை, பெரிய ஆள் இல்லைன்னு. காது ஒரு வருஷம் போச்சு, கண்ணு ஒரு வருஷம் போச்சு. ஒவ்வொன்றும் பிளைண்டா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஜீவனம் போயிட்டு தான் இருக்கு. எல்லா இந்திரியங்களும் போயிட்டு திரும்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா லீவ் போட்டு போறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிச்சு பாருங்க. பிரஷ்னோபனிஷத்துல ஒரு கூட்டாரத்தோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். பிரஷ்னோபனிஷத்துல அந்த கூட்டாரம்ன்றது, இந்த தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டாரம் மாதிரி ஒரு சர்க்கஸ் கூட்டாரம் மாதிரி, அதுல ஒரு சென்டர் போல் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுங்களா? நீங்க சர்க்கஸ்லாம் எங்கேயாவது போனீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் ஒரு முக்கியமான போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் போல் ஒன்று வச்சுருப்பாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும், ஜெஜாண்டிக்காக இருக்கும். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி கையெல்லாம் கட்டி அதுக்கு மேலே டென்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த தேகம் வந்து ஒரு கூட்டாரம். இந்த கூட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் போலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சைடில் இருக்கிறது. மற்றதெல்லாம் அவுந்தா கூட அந்த சென்டர் போல் இருக்க வரைக்கும் அந்த கூட்டாரம் அப்படியே இருக்கும். எப்ப பிராணன் அப்படின்றது வெளில கிளம்புறதுக்கு ஆக்ஷன் பண்ணிச்சோ இல்லையோ, மற்றதோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சு. உடனே எல்லா இந்திரியங்களும் சொல்லிச்சு, நீதான் என்னுடைய அப்பா, நீதான் என்னுடைய அம்மா, நீதான் என்னுடைய எல்லாம் அப்படின்னு எல்லா இந்திரியங்களும் அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்கரிச்சன அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல ரொம்ப அருமையான வர்ணனை இருக்கு. இதுலயும் பிருகதாரண்யத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ணனைகள் எல்லாம் இருக்கு. அந்த பிராண ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா பகவான் தான் இருக்கார். இரண்ய கர்ப்பர்னு பேர் அவருக்கு பேரு. அதனால அவருக்கு வந்து இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவன். அதனால இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் லீடரா அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். கோபதினு பேர் சுவாமிக்கு பேர். அதே நேரத்துல ஜீவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லா ஜீவர்களுக்கும் சிருஷ்டி பண்ணவர், ஸ்திதி பண்றவர், லயம் பண்றவர் யாரு அப்படின்னா பகவான். அதனால ஜீவர்கள் கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பசுக்கள், நம்ம சைவ சித்தாந்தத்துல பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லுவோம். பசுக்கள் பதி, பசுபதி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? பசுபதினு சிவபெருமானுக்கு என்ன பேர் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கோபதி அப்படின்னு பேர். ரெண்டும் வேற வேற இல்லை, ரைட்டா? இது அப்புறம் கோப்தா. சரி, பகவான் வந்து தலைவனா இருக்கா. தலைவனா இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் லீடரா இருந்துகிட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் அப்படின்னா கோ, ஜீவர்கள் எடுத்தாலும் கோ, இந்த ரெண்டுத்தையும் காப்பவர் கோப்தா அப்படின்னு பேர். இந்திரியங்களை ப்ரொடெக்ஷன் பண்றதும் இந்த பிராணன் தான். இந்திரியங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா அது காரணம் பிராணன். அதே மாதிரி ஜீவர்கள் எல்லாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்? பிராணன் போயிட்டு இருக்கு, அதனாலதான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பவர், பரிரட்சிதா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி தான். அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோப்தா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் விஷபாக்ஷோ அப்படின்னு பேரு. விஷப அக்ஷக. விஷப அக்ஷக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றவர். ரெண்டு மீனிங் ஆச்சாரியர் சொல்ல போறார். வருஷனம் பண்றவர், நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேண்டியதை எல்லாத்தையும் பார்வையிலேயே அனுகிரகம் பண்றவர். சுவாமியோட கண்ணோட கண்ணு பாருங்க. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், சுவாமியோட பாதத்தை பார்க்கணும். எங்க கோயிலுக்கு போனாலும் எங்க பார்க்கணும் நிறைய பேருக்கு தெரியாது. எடுத்தோன்னு முகத்தை போய் பார்ப்பாங்க. முகத்தை பார்க்க கூடாது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனோன்னே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட கீழ் பாதம் கீழே பார்க்கணும். சுவாமியோட பாதத்தை பார்த்து உள்வாங்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகத்துக்கு வரணும். முகத்திலையும் நல்லா மேல இருந்து ஃபுல்லா முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமியோட கண்களோட ஐ டு ஐ கான்டாக்ட் சுவாமியை பண்ணணும். அப்படி ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா தக்ஷினி அக்ஷ புருஷன் அப்படின்னு பேர். வித்யா, இது ஒரு வித்யா. இது
வலது கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வலது கண்ணுல நம்மளோட ரைட் சைடு இதுல வந்து கண்ணுல இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அப்ப இந்த கண்ணோட அந்த கண்ணு ரிஃப்ளெக்ஷனோட ஒரிஜினல் கனெக்ட் ஆகும் போது என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டா, அனுக்கிரகம் நமக்கு உண்டாகும். நமக்கு வந்து வேண்டியதை எல்லாத்தையும் மலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருஷிக்கிறவரா அவருடைய பார்வையே இருக்கு. உனக்கு என்ன வேணும்ப்பா நான் தரேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டதெல்லாத்தையும் கொடுக்குற அனுகிரகம் அந்த பார்வையில இருக்கு. அதனால அவருக்கு பேரு விஷபாக்ஷோ அப்படின்னு பேர். அப்புறம் விஷப்பிரியகன் என்ன அர்த்தம்? விஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா தர்மம்னு பேரு. தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமானவர். யாரெல்லாம் தர்மம் பண்றோமோ அவங்களெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்மப்பிரியகா அப்படின்னு பேர். விஷப்பிரியகன்றதுக்கு அர்த்தம் தர்மப்பிரியக, தர்மத்தில் பிரியமுடையவர் அப்படின்னு பேர். ஒவ்வொன்றா பார்ப்போம் பாஷை. சுபாங்கா அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. பாகவதத்தை நம்ம படிச்சிருக்கோம். பாகவதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரீட்சித்துக்கு வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணியிருந்தார். சுவாமியோட வர்ணனையை படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க பார்த்தோம், நம்ம கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட வர்ணனையை பண்ணார். மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி சுவாமியோட வர்ணனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணியிருக்கோம். 3 வர்ணனைகள் நான் பாகவதத்துல சொல்லியிருக்கேன். உத்தவருக்கு பகவானே வந்து தன்னோட திருமேனியை வந்து எப்படிலாம் வர்ணனை பண்ணியிருக்காருன்றத சொல்றாரு. எப்படி தியானம் பண்ணணும், தாரணை பண்ணணும்னு. அப்ப 3 வாட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் படிச்சிருக்கோம். நம்ம அது இல்லாம வந்து விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணியிருக்கோம். விஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில விஸ்வரூபத்தையே பண்ணியிருக்கோம். அவருடைய அங்கங்கள்லாம் என்ன அப்படின்னு. அப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நம்ம தியானம், தாரண தியான சமாதி பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? மங்களம் உண்டாகும். இதுதான் இந்த ஜென்ம சாஃபல்யம் ஆயிடும். அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, சுபாங்கன்றதுக்கு அர்த்தம் 586வது நாமம் சுந்தராம் தனும் தாரயன் சுபாங்கா. சுந்தரமான அழகுள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான மங்களமான அங்கங்களை வந்து தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் இல்ல தேகம், அவர் வேற வேற. அவர் வந்து பாத்தீங்கன்னா லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்காக அநேக அவதாரங்களை, திருமூர்த்திகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வரார். அப்ப தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால அவருக்கு பேரும் சுபாங்கன்னு பேர். சுந்தரமான அங்கங்களை உடைய சரீரத்தை தாரணம் செய்திருப்பதால் பகவான் சுபாங்கா. 587வது நாமம் சாந்தி தகா. சாந்தி தகன என்ன சுவாமி அப்படின்னா சாந்தியை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பவர். சாந்தின்னு என்ன அர்த்தம்? மோக்ஷம். மோட்சத்தை கொடுப்பவர் பகவான். எப்படி அப்ப நான் ஆச்சரிய சொல்றேன், ராகத்வேஷாதி நிர்மோக்ஷ லக்ஷணாம். யாருக்கெல்லாம் ராகத்வேஷங்கள் நீங்கி போச்சோ, ராகத்வேஷம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ராகத்வேஷம் இல்லாதவர்களா, இது எல்லாம் பொய், இதெல்லாம் பொய், பகவான் மட்டும்தான் சத்தியம், அவர் என்னுடைய ஆத்மாவா இருக்கார், இங்க லோகத்துல வந்து ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஆசைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகத்வேஷத்துல இருந்து விடுபட்டவர்களா இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தி ததாதி இது. சாந்தி தகா, சாந்தியை கொடுக்கிறவரா இருக்கார். சாந்தின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல மனசாந்தின்னு எடுக்கணும். ஆனா போக போக அந்த மனசாந்தி தான் என்னது? நித்திய சாந்தியா, மோட்சமா பரிணமிக்குது. அப்ப சாந்தி தகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு சாந்தி தக அப்படின்றதுக்கு அர்த்தம் மனசாந்தி. அதுக்கப்புறம் முடிவா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தின்றதுக்கு அர்த்தம் மோட்சம். எங்கேயோ இருக்கா, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? தியாகா சாந்தி அனந்தரம். 12 பகவத்கீதையில 12 ஒன்று சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? அந்த 12 சொல்லும் போதே சிரேயோகி ஞானம் அபியாசா, அறிவில்லாம பண்ணக்கூடிய அபியாசத்தை காட்டிலும் அறிவோடு பண்ணக்கூடிய, ஞானத்தோடு பண்ணக்கூடிய அபியாசம் உயர்ந்தது. அதனால முதல்ல சொல்றாரு அபியாசத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. வெறும் ஞானத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, கால்கில கத்திரிக்காய் வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானாத் தியானம் விசிஷ்யதே. ஞானத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சகுணமா இருக்கட்டும் நிர்குணமா இருக்கட்டும், சகுணத்தை நல்லா சுவாமி மூலமா கேட்டு அவரோட ரூபங்களை வந்து தியானம் பண்ணணும். நிர்குணமா இருந்துச்சு அப்படின்னா நல்ல வேதாந்தத்துல இப்ப நம்ம போயிட்டு இருக்க திரஷ்டா திருஷ்யம் 13வது சாப்டர்
அதை நல்லா உள்ளுக்குள்ளார எடுத்துட்டு சுவாமி நிர்குணமா நானா இருக்காரு அப்படின்னு தியானம் பண்ணு. அப்போ தியானம் வந்து ஞானத்தை காட்டிலும் தியானம் விசிஷ்யத்தை, தியானம் ரொம்ப உயர்ந்தது. தியானத்தை காட்டிலும் எது உயர்ந்தது அப்படின்னா தியானாத் கர்ம பல தியாகா. இந்த தியானத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம விபூதி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். யோக சூத்திரத்துல நிறைய விபூதிகள் வந்து பாத்தீங்கன்னா வருஷ கட்டி கியூல வரும். நம்மளுடைய தபஸ் அதிகமாக 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 நிறைய சித்திகள் எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணணும், வேணாம் இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் அனித்தியம்னு வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றோம், ராகத்வேஷம் இல்லாம போறோம் அப்படின்னா என்ன நடக்கும் சுவாமி? தியாகாத்து சாந்தி அனந்தரம். தியாகத்து மூலமா வந்து என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, ராகத்வேஷாதிகளை தியாகம் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம் சித்திக்கும். அப்ப சாந்தின்றதுக்கு அர்த்தம் மோட்சத்தையே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மோட்சத்தை யாரு கொடுக்கிறா அப்படின்னா பகவான் கொடுக்கிறார். அதனால சாந்தி ததாதி இது சாந்தி தான் பேர் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த தா தா போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் முக்தி தஹான்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? முக்திம் ததாதி இது முக்தி தஹா. தா போட்டிங்கன்னா போதும். வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெல்த் தராங்களோ ஸ்ரீ ததாதி இது ஸ்ரீ தஹா. இது மாதிரி எல்லாத்துக்குரிய தா தா போட்டிங்க அப்படின்னா அது இது கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தமாயிடும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 588வது நாமம் சிரஷ்டா. சிரஷ்டான யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா மீனிங் எடுத்தீங்கன்னா சிரஷ்டானா பிரம்மான்னு அர்த்தம், சிருஷ்டிப்பவர் அப்படின்னு அர்த்தம். சிரஷ்டு அதான் சிரஷ்டான்னு ஆயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு சிரஷ்டா நமக்கு தான் நல்லா தெரியுமே, பிரம்மா தானே படைக்கிறார். ஐயோ பிரம்மா வந்து படைக்கிறாருன்னா ஏன் இவருக்கு பேருக்கு சொல்லியிருக்கு சிரஷ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாவுக்கு தனியா ஏன் கோயில் இல்லை தெரியுங்களா? நிறைய இடத்துல இல்லை, இப்பதான் மெதுவாக அங்கங்க ரொம்ப மினிமம் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், என்னன்னா ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. சூக்ஷ்ம தேகம் இந்த தேகத்தை விட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஸ்தூல தேகத்துக்கு மரணம்னு பேரு. அப்ப ஸ்தூல தேகம் எப்பவுமே தனிச்சது இல்லை, மனசுல எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, ஏன் வந்து பிரம்மாவுக்கு கோயில் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெட் பாடிக்கு எவனாவது கோயில் கட்டுவானா? டெட் பாடிக்கு எவனாவது கோயில் கட்டுவானா? கட்டமாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெட் பாடின்றது அந்த பாடின்றது தனிச்சு இருக்காது. உள்ள சூக்ஷ்ம தேகம் இருந்தாதான் இந்த ஸ்தூல தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் விஷ்ணு கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும் சுவாமி, எங்க இருப்பார்? பிரம்மா எங்க இருப்பார்? அவரோட நாபிக்கமலத்திலிருந்தே பக்கத்திலேயே இருப்பார். நாபிக்கமலத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படுத்த கோலத்துல திருமேனிய சுவாமியோட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படுத்திருக்க ரங்கநாதரோட கோலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அழகா தாமரை நாபியிலிருந்து ஒரு தாமரை வந்திருக்கும், அந்த தாமரையில பிரம்மா வந்து இருப்பார். அப்போ எங்கெல்லாம் விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ஷ்ம தேகம் ஹிரண்ய கர்ப்பர் இருக்காரோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவும் ஸ்தூல தேகமா இருக்கிற பிரம்மாவும் கூடவே இருப்பார். அவருக்கு தனி இது இல்லை. இப்ப இந்த பாடியில இருக்கிற சூக்ஷ்ம தேகம் போயிடுச்சு அப்படின்னா இது என்னது, 3 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், டெட் பாடி எடுத்துடணும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. அது மாதிரிதான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கோயில் தனியா இல்லை, ரெண்டுத்தையும் ஒன்னு இணைச்சுதான் சொல்றோம். பரமஹம்சானந்தான் நான் சொல்றேன் அப்படின்னா ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் இணைஞ்சுதான் பரமஹம்சானந்தா, தனித்தனி இல்லை. அதனால்தான் விஷ்ணு கோயில்கள் மட்டும்தான் இருக்கும், பிரம்மாவுக்கு கோயில்கள் இல்லை. அப்ப பிரம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், பரமஹம்சானந்தா வேற, அவரோட ஸ்தூல தேகம் வேற. என்ன சொல்லுவீங்க? பரமஹம்சானந்தான் உள்ள இருக்கிறவர் தான், அவருடைய ஸ்தூல தேகம் தான், இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நம்ம பண்றோம்ல. அதே மாதிரி இந்த சிரஷ்டான்றது வந்து பிரம்மான்ற ரூபத்திலிருந்து யாரு பண்றா அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற விஷ்ணு பகவான் தான் சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ற. அதனால வந்து பாத்தீங்கன்னா சிரஷ்டா அப்படின்னு பிரம்மா ரூபத்துல இருந்துட்டு பண்றதுனால பகவானுக்கு சிரஷ்டான்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் சங்கரர், சர்காதவு சர்வபூதானி சிருஜேதி சிரஷ்டா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சர்காதவ், சர்க்கத்தோட முதல்ல சிருஷ்டி, சர்க்கம்னா சிருஷ்டின்னு அர்த்தம். சர்காதவ் அப்படின்னா சிருஷ்டியோட ஆரம்ப காலத்துல, சிருஷ்டிக்கு முன்னாடி. சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளையும், சசர்ஜேதி சசர்ஜ பகவான் தான் சிருஷ்டி செய்தார். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா சிரஷ்டா அப்படின்னு பேர். நம்ம வந்து டெய்லி மங்களாச்சரணத்துல வந்து படிக்கிறோம்ல, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச்ச பிரகினோதி தஸ்மை. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல டெய்லி நம்ம படிக்கிறோம் அந்த மந்திரத்தை. அப்ப யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், சிருஷ்டியோட ஆதி காலத்துல
யாரு பிரம்மாவை படைத்தாரோ, பிரம்மாவை படைச்சு என்ன பண்ணார்? வேதங்களை எவர் அவருக்கு கொடுத்தாரோ, அவரு பாத்தீங்கன்னா வெளியில இருந்துட்டு எல்லாம் பண்ணாரா பிரம்மாவை? இல்ல, பிரம்மாவோட அந்தரியாமியா இருக்கிறவர் தான் பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் சொல்ல விஷ்ணு பகவான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மாவை படைச்சு அவருக்கு அந்தரியாமியா இருந்துகிட்டு அவருக்கு பூரண வேதத்தையும் உள்ள இருந்தே பிரகடனப்படுத்துறார். அந்த வேதத்தை பிரகடனப்படுத்தி என்ன பண்றாரு? ஓ வேலை சிருஷ்டி பண்றது அப்படின்னு ஓம் அத்தன்னு சொல்லி ஓங்காரத்து மூலமா எல்லா வேதங்களையும் அவருக்கு ஸ்புரிக்க பண்ணி, பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அப்படின்னா பிறகு என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே கிரியேட் பண்ணு அப்படின்னு அவருக்கு கமாண்ட் பண்ணார். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பிரம்மா கிரியேஷனை பண்ற. அப்போ கிரியேஷனுக்கு முன்னாடி யாரு இதெல்லாத்தையும் கிரியேட் பண்றா அப்படின்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? பிரம்மாக்கெல்லாம் படைக்கணும்ன்ற ஒரு தனி இதெல்லாம் இல்லை. ஹிரண்ய கர்ப்பருக்கு தான் சங்கல்பம். அகம் பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு பகவானுக்கு தான் சங்கல்பம். அப்ப சங்கல்பம் யாருக்கு வந்துச்சோ அவர் தானே கர்த்தான்னு சொல்லுவோம். கொத்தனார் கட்டினார்னா சொல்லுவோம். வீட்டை கட்டினது ராஜராஜ சோழன் சொல்லுவோமா? இல்ல கோயிலை கட்டினது கொத்தனார் கட்டினார்னு சொல்லுவோமா? சிற்பிகள் கட்டினாங்கன்னு சொல்லுவோமா? ராஜராஜ சோழன் கோயில் கட்டினார். ஏன்? அவருக்கு தான் சங்கல்பம். அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பருக்கு தான் சங்கல்பம் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு. அதனால பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு சங்கல்பம் இல்லை இந்த உலகத்தை படைக்கணும்னு. அவர் நடுவுல இருக்கிற ஒரு சும்மா ஒரு பெர்சன், வேலைக்காரன். அதனால பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கிரியேட்டர் யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் கிரியேட்டர், விஷ்ணு தான். அதான் சிரஷ்டா. சர்க்கத்தோட ஆதி காலத்துல சர்காதவ் சர்வபூத்தானி, எல்லா பூத்தங்களையும் சஸ்திருஜ, எல்லாத்தையும் படைத்தார். அந்த காரணத்தினால பகவானுக்கு சிரஷ்டா அப்படின்னு பேர். 589வது நாமம். குமுதகான என்ன பேரு? குமுதான்னு எல்லா இடத்துலையும் பேர் வைப்பாங்கல்ல. கிராமங்கள் எல்லாம் அதிகம் குமுதா இருக்கும். இப்பெல்லாம் பேரே கேட்கறது இல்லை, எங்கேயும் பேரே இல்லை. முன்னாடிலாம் குமுதா நிறைய இருக்கும். ஸ்கூல் அட்டண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் லைஃப்ல முடிக்கிறதுக்குள்ளார எத்தனை குமுதாவை பார்த்தாச்சு. இப்பெல்லாம் காதலியே உழுவுல, பேரே காணும். ஏதோ பேர் மாடர்னா பேர் வச்சுக்கிறாங்க. குமுதான என்ன அர்த்தம்? குமுதஹா. புல்லிங்கத்துல குமுதஹா, ஸ்திரீலிங்கத்துல சொன்னீங்கன்னா குமுதா. குமுதகன என்ன அர்த்தம்? கவுனா என்ன அர்த்தம்? பூம்யாம். சப்தமில கூன்றது பிருத்திவியை குறிக்கிறது. பிருத்திவியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌ அப்படின்னா பூம்யாம், பூமியில். மோதத்த இதி, நல்ல மகிழ்பவர் எவரோ, இந்த பூமியில பாத்தீங்கன்னா மகிழ்பவர் எவரோ, சந்தோஷம் அடைகிறவர் எவரோ அவருக்கு பேர் குமுதகா அப்படின்னு பேர். பகவான் பாத்தீங்க அப்படின்னா அவதாரம் பண்றாரு இந்த பூமியில, ஆனந்தமா இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவா இருந்துகிட்டு ஆனந்த சுரூப்பியா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் குமுதகான்னு பேர், பகவானுக்கு பேர். இதுக்கப்புறம் 590வது நாமம் குபலேஷயா. குபலேஷயகர் என்ன அர்த்தம்? சமுத்திரம்னு அர்த்தம். குவலம்னா சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆசைய அப்படின்னா தூங்குறவர், படுத்திருக்கிறவர், சயனம் பண்றவர், பார்க்கடல்ல படுத்திருக்கிறவருக்கு பேரு குபலேஷயான்னு பேர். ரொம்ப கம்பீரமான நாமம். ஆச்சரியர் சொல்றார். கௌஹு போன அப்படியே எடுத்துங்க. கூனா பிருத்திவி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோஹோ, க்ஷிதேர், பலநாத். க்ஷிதேர் அப்படின்னா க்ஷினாலும் பூமி. கவுன்றது பாத்தீங்கன்னா பூமி. இப்ப புது நாமம் கிடைச்சிருக்கு. கூனா பிருத்திவி, பூமி. அதுக்கப்புறம் க்ஷிதினாலும் பூமி. க்ஷிதேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில், பூமியை சுத்தி. பலநாத், வலனம்னா என்ன அர்த்தம்? வலம் வர்றது நம்ம சொல்றோம்ல, கிரி வலம், நதி வலம், நர்மதாவை வலம் வர்றது, காவேரிய வலம் வர்றது, திருவண்ணாமலைய வலம் வர்றது, கோயில் பிரகாரத்தை வலம் வர்றதுன்னு சொல்றோம்ல, வலம் வர்றது. வளையல் கையில போடுறோம்ல, வளையமா இருக்கிறது வளையல். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மொத்த பூமியையும் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது. வலநாத்னு என்ன சுவாமி அர்த்தம்னா ஆச்சாரிய சொல்றார், சம்சரநாத், சுத்தி இருப்பதால், சுற்றி கொண்டிருப்பதால். இந்த பூமியை சுத்திக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு என்ன பேரு? குவலம்னு பேரு, ஜலம்னு பேரு. இந்த குவலம்னு சொல்லக்கூடிய ஜலம், குவலம்னா ஜலம். அந்த ஜலத்துல தஸ்மின்னு, அந்த ஜலத்தில் ஷேதே இதி, ஷேத்தேனா சயனம் பண்றது,
அந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா சயனம் பண்றதுனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குவலேஷயா அப்படின்னு பேர். டைரக்டா மீனிங் எடுத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, கூன்றது பிருத்திவி, ஜீவர்கள் அர்த்தம் எடுக்கணும். கோனாலும் ஜீவர்கள் எடுக்கணும், கூ அப்படின்னா பிருத்திவினாலும் ஜீவர்கள் எடுக்கணும். ஜீவர்களுடைய கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு சயனம் பண்றாங்களோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் ஜலசப்தம் வருதோ அந்த இடத்துலலாம் கருமம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இந்த பூமியை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஜலம். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட தேகத்தை எடுக்கிறதுக்கு எது காரணமா இருக்கிறது? கர்மா. கர்மத்தினாலதானே நமக்கு சரீர பிராப்தி கிடைக்குது. இந்த சரீரத்தை சுத்தி இருக்கிறது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மான்னு பேரு. அந்த கர்மம் தான் ஜலம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜலத்துல ஜீவர்களுடைய கர்மாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பார்க்கடல். அப்ப ஜீவர்களுடைய கருமத்துக்கு மேல சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அனந்த சயனம் புரியறார். டெய்லி தூக்கத்துலதான் நடக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எங்க இருக்காருன்னா, நான் ஆனந்தமா தூங்குனேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு. அந்த ஒன்றும் தெரியவில்லைன்றது வந்து ஜீவர்களுடைய கருமா வந்து மொத்தமா பீஜ ரூபத்துல இருக்கு. அந்த பீஜ ரூபத்துல ஒன்னும் தெரியலன்ற அந்த கருமாக்கு மேல பார்க்கடலை தான். அதுல வந்து ஆனந்த சயனம் புரியறவர் எவரோ அவர் தான் ஈஸ்வரன். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து சுகமா தூங்கிட்டு இருக்கார், நம்ம தூக்கத்துல ஆனந்தமா இருக்கார். அதனால ஜீவர்களுடைய கர்மாக்கு பேர் தான் ஜலம். அந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிருத்திவின்ற தேகங்களை எல்லாத்தையும் சுத்தி இருக்கு, வளைஞ்சிருக்கு. அந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குபலேஷயான்னு பேர். டைரக்டா எடுத்தீங்க அப்படின்னா சமுத்திரம், லட்சியமா எடுத்தீங்க அப்படின்னா ஜீவனுடைய கர்மம் பார்க்கடல். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஷய வாச வாசிஷு அகலா வாசிஷு வாசிஸ்வ காலாத் அப்படின்னு ஒரு பாணினி சூத்திரம் இருக்கு. அது மூலமா இது அலுக்கு சப்தம் யாகா. நீங்க யாராவது கிராமர் படிச்சிருந்தீங்கன்னா குவலே அப்படின்ற அந்தம் வந்து பாத்தீங்கன்னா குவலேன்றது வந்து குவல சப்தம். சப்தமியில வந்து பாத்தீங்கன்னா குவலே இருக்கு. ஆசையன்னு பிரிக்கணும். குவலே ஆசைய. குவலே ஆசைய அப்படின்னா சமுத்திரத்துல அப்படின்னு சப்தமி எண்டு வந்து பாத்தீங்கன்னா 7வது விபக்தி. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், என்னன்னா அது போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தி சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சமாசம் பண்ணுவோம். ஆனா வந்து இங்க வந்து குபலேஷயகனே இருக்கே சுவாமி, சப்தமி அந்தம் அப்படியே லோபமாகாம இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த சூத்திரத்தினால, பாணினி சூத்திரத்தினால அலுக்கு சப்தம் யாகா, அந்த சப்தமி அந்தம் வந்து பாத்தீங்கன்னா லோப்பமாகாம குபலே அப்படின்னு ஏகாரம் அங்க இருக்கு. குபலே குபலசிய. இது அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் இது பண்ணாதீங்க, குபலே ஆசையன்னு எடுக்கணும். குபலே ஆசையன்னு எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா சப்தமே வேற மாதிரி மாறி போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாராவது இன்னும் எப்படி பிரிக்கிறது? இது குபலே சய ஆசைய தானே வரணும். குபலே சய என்ன சப்தம் இது? யாராவது பாணினி சூத்திரம் தெரியலன்னா இப்ப முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கணும். நானே அப்படிதான் பண்ணேன். குபலே சய எப்படி சந்தி நடந்திருக்கும், என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி சமாசம் பண்ணியிருப்பாங்க அப்படி. சப்தமி வந்து பாத்தீங்கன்னா லோப்பமாகல. இவ்வளவுதான் சிம்பிள். சிம்பிளா வந்து முடிச்சிடும். குவலேஷயா அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற 2வது மீனிங் சொல்ற. குவலேஷ என்னன்னு அர்த்தம்? குவலஸ்ய பதரி பலஸ்ய. குவலம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பத்ரி பழம் அப்படின்னா இளந்த பழத்துக்கு பேர். இளந்த பழம் இருக்கா கேரளால? இளந்த பழம் சொல்லுவீங்களா? பதரி பழம். இந்த பதரி பழம் அப்படின்னு இந்த என்ன பேர் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க இருக்கு? ஆமா சபரி. சபரி சாப்பிட்ட பழம். சபரி சாப்பிட்டது. சபரி வந்து ராமனுக்காக எடுத்து வைக்கிற பழம் மத்திய பிரதேசத்துல ரொம்ப அதிகம். இவ்வளவு பெருசு பெருசா ஒரு இளந்த பழம். அந்த இளந்த பழத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ருத்ராட்சம் மாதிரியே தான் அதோட கொட்டை இருக்கும். அதோட சீட்ஸ் எல்லாம் ருத்ராட்சம் மாதிரியே இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ருத்ராட்சத்துக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா பதராட்சம் சொல்லுவாங்க. ருத்ராட்சம் பதராட்சம்னுவாங்க. என்னன்னா பதர பழம் அப்படின்னு பேர், பதரி பழம்னு பேர். பத்ரிகாசனம் ஆசிரமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இமயமலையில இருக்குல்ல பத்ரிநாத் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பத்ரிகாசிரமம்னே பேர். எதுக்கு அப்படின்னா அது ஃபுல்லா இழந்த மரம், ஃபுல்லா இழந்த தோப்பு தான் இருக்கு, எங்க போனாலும் இருக்கு. அப்போ அந்த பதரி பலசிய அந்த குவலம்ன்றதுக்கு அர்த்தம்
குவலம்னா ஜலம்னு அர்த்தம் எடுத்தோம். இங்க என்ன எடுக்கிறோம்? குவலம்ன்றதுக்கு அர்த்தம் ரெண்டாவது மீனிங் அந்த இழந்த பழம். அந்த இழந்த பழத்துக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஷேத்தே தக்ஷகா. இழந்த பழம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசா வந்து ஆப்பிளோட வேற ஒரு ஃபார்ம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இழந்த பழம் தான் ஃபாரின் போய் அது ஆப்பிளா ரிட்டர்ன் ஆயிருக்கு நமக்கு. இந்த தக்ஷக அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பரீட்சித் வந்து பாத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னா தெரியும். பரீட்சித்துக்கு 7 நாள்ல மரணம் அப்படின்னு வந்துடும். பாம்பு கடிச்சு மரணம் வைக்கணும் அப்படின்னு பார்த்து 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 ஒரு பரன் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பாம்பு எப்படி ஏறும்? ஏற முடியாது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்சிங் டவர் வந்து காட்டுலலாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு வாட்சிங் டவர் கட்டி அங்க இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு சுவாமியும் இவர் நம்ம சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். மேல இருந்துகிட்டு பண்றார். கீழெல்லாம் இருந்தா பாம்பு வந்துடும் அப்படின்னு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப்ல இருந்து பண்றாங்க. எவ்வளோ பண்ணாலும் விதி வந்து ரொம்ப கைதில்ல. விதி வந்து யாரையும் விடாது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது நாள் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 பண்றாங்க. ஒரு இழந்த பழத்துக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷக அப்படின்ற நாகராஜன் ஒரு பாம்பு. அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நாகம்? பூநாகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பூநாகம்ன்றது சின்னதா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், பூக்குள்ளார இருக்கும். செண்பக இந்த சம்பங்கி பூ இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை கலர்ல சம்பங்கி இருக்குல்ல, மரமல்லின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளார இருக்கும் அந்த பாம்பு. பாம்பா அது புழுதான், ஆனா பாம்புக்குள்ளார இருக்கிற விஷம் அதுக்கு இருக்கும். அதுக்கு பேர் பூநாகம் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணிருக்கோம்? அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இழந்த பழத்துக்குள்ளாரையும் அது போய் இருக்கும். என்ன பண்றாரு பரீட்சித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு. அந்த பழத்தை கடிச்ச மாத்திரத்துல அந்த இருந்த பூநாகம் என்ன பண்ணுது? கொட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா விஷத்தை வந்து பரீட்சித் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்தோட பையனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜனமேஜயன் அப்படின்னு பேர். ரொம்ப பிரசித்தமான சாஸ்திரத்துல மகாபாரதத்துல ரொம்ப பிரசித்தம் ஜனமேஜயர் அப்படின்னு. நம்ம இப்பயே இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் இதெல்லாம். இந்த ஜனமேஜயன் என்ன பண்றாரு அப்படின்னா உன்னுடைய வம்சத்தையே நான் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு எல்லா சர்ப்பங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றாரு. யாகத்துல ஒன்று யாகம் பண்ணி எல்லாத்தையும் அதுல போட்டு எரிச்சிடுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி. இதை பத்தி தக்ஷனோட கதை வந்து பாத்தீங்கன்னா தக்ஷகன்ற அந்த நாகராஜாவை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு மகாபாரதம். இவர் ஏன் அது மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா தண்டகாரண்யத்தை வந்து பாத்தீங்கன்னா எரிக்கிறான். தண்டகாரண்யத்தை எரிச்சு வந்து பாத்தீங்கன்னா புதுசா தனக்குன்னு ஒரு இதெல்லாம் பண்றதுக்காக ஒரு இந்திரனுக்காக பண்ணும்போது அது தண்டகாரண்யம்னா ஒரு அரண்யத்தை எரிக்கும் போது அதுல எவ்வளவு பாம்பு இருக்கும். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச, சத்தீஸ்கர் இந்த ஏரியாலாம் போனீங்கன்னா பாம்பு அவ்வளோ பாம்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து எரிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பத்தையே நீ கழுவறுத்த அப்படின்னு நான் உன்னோட குடும்பத்தை நாசம் பண்ணுவேன் அப்படின்னு நாகராஜனா இருக்கக்கூடிய தக்ஷகன் என்ன பண்றான்? சங்கல்பம் பண்றான். சங்கல்பம் பண்ணிதான் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்தை வந்து பாத்தீங்கன்னா கொள்றது. பரீட்சித்தை இது பண்றது எல்லாம் கிளைக்கதைகள் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அப்ப தக்ஷக அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பதரி பழத்தை சுத்தி இருக்கிற அந்த மத்தியில கொட்டை இருக்குல்ல, அந்த சீடு இருக்குல்ல, அந்த சீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்குமா அந்த பூநாகம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷகான்னு பேரு. நாகராஜன் அவர் வந்து சோ அபி தஸ்ய விபூதிரிதி. அந்த தக்ஷக ரூபத்திலையும் யார் இருக்கா அப்படின்னா நாகராஜனுடைய ரூபத்திலையும் பகவான் தான் இருக்க. ஸ்பெஷலா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகராஜன்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட விபூதியா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹரிஹி குவலேஷயா. அந்த குவலம்ன்றது வந்து பதரி பழம். அந்த பதரி பழம் இழந்த பழத்துக்கு உள்ளார கொட்டைக்குள்ளார வண்டு இருக்கு பாத்தீங்கன்னா, புழு இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இழந்த பழம் வந்து எடுத்தோன்னு கடகடன்னு போட்டு சாப்பிடக்கூடாது. நான் இப்போ வருவோம். இப்போ சீசன் இது டிசம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலைக்கு ஃபுல்லா வந்து டிசம்பர் ஜனவரியில நிறைய கிடைக்கும். எங்கிருந்து கொண்டு வராங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து நிறைய இங்க வருது. அப்புறம் மத்திய பிரதேசத்துல இருந்து இங்க வருது. ஃபுல்லா மரங்கள் எல்லாம் காட்டுக்குள்ளார நாங்கள் யாத்திரை பண்ணும்போது ஃபுல்லா இருக்கும். எங்கேயாவது பசிக்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இழந்த பழம் தான் பழுது. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க கடிச்சோடனே புழு வந்து அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கத்தியை வச்சிருப்போம். வெட்டி 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 பார்ப்போம் புழு இருக்கான்னு பார்த்து
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த பதரி பழத்துக்கு உள்ளார இருக்கிற புழு வடிவத்துல யார் இருக்கானா இந்த தக்ஷகன் இருக்கான். தக்ஷகன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அவதாரம் தான், விபூதி தான். அதனால அந்த பழத்தை சுத்தி உள்ளுக்குள்ளார இருக்கிறதுனால குவலேசகன்னு பேர் ஆயிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு 591வது நாமம் கோஹிதகான் பேர். கோஹிதகன் என்ன அர்த்தம்? கோனா பிருத்திவி. பிருத்திவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிதத்தை கொடுப்பவர், இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யறவர் அப்படின்னு அர்த்தம். பாஷிக்காரர் சொல்றாரு, கவாம் விருத்தி அர்த்தம் கோவர்தனம் திருத்தவான் இது கோபியோ ஹிதோ கோஹிதா. கோன்றதுக்கு அர்த்தம் எப்பவுமே மனசுல எடுக்கணும், பசுக்கள். முதல் அர்த்தம் லிட்ரல் மீனிங் பசுமாடுகள். இந்த பசுமாடுகள் எல்லாத்தையும் விருத்தி அர்த்தம் அப்படின்னா பசுக்கள் எல்லாம் வளருவதற்காக. இப்போ பிருந்தாவன் போனீங்க அப்படின்னா, மதுரா பிருந்தாவன் போனீங்கன்னா இந்த கோவர்தனகிரி அப்படின்னு இருக்கு. இப்ப திருவண்ணாமலை மாதிரியே தான் கோவர்தனகிரின்னு இருக்கு. பரிக்கிரமா பண்றவங்க இருக்காங்க நிறைய பேர். நாங்கெல்லாம் போனா பரிக்கிரமா பண்ணுவோம். அந்த கோவர்தனத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார் அப்படின்னா, பிளட் வரும்போது தூக்கி பிடிச்சு என்ன பண்ணார், காப்பாத்தினார் சுவாமி. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுக்கள் மேய்ச்சல் மைதானமே அந்த கோவர்தனகிரி தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவாம் விருத்தி அர்த்தம், பசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா வளருவதற்காக, நல்லா தீனி சாப்பிட்றதுக்காக கோவர்தனம் திருத்தவான், கோவர்தன கிரியை, கோவர்தன மலையை பகவான் தாங்கினார், விரலால தூக்கி பிடிச்சார். அந்த காரணத்தினால கோபியோ ஹிதோ, பசுக்களுக்கு ஹிதம் பண்ணதுனால கோஹிதக அப்படின்னு சுவாமிக்கு பேர். லிட்ரல் மீனிங் இது. கோஹிதகன்றா பசுக்களுக்கு ஹிதத்தை செய்தவர், அவ்வளவுதான் சிம்பிள். இல்லைன்னா ஃப்ளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை காணா போயிருக்கும், அதை காப்பாத்தினார் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 2வது மீனிங் ஆச்சார் சொல்றாரு, கோஹோ அப்படின்னா பூமேஹே, பூமிக்கு. ஏன் பூமி? அப்ப 2வது மீனிங் கோன்றதுக்கு அர்த்தம், 2வது மீனிங் பூமின்னு அர்த்தம் ஆயிடுது. பாருங்க, கூனாலும் பிருத்திவியை குறிக்கும், கோனாலும் பூமியை குறிக்கும். கூ குந்தி அப்படின்னு நான் சொல்லும் போதே, கவுந்தேயன்னு சொல்லும் போதே சொல்லுவேன், பிருத்திவிக்கு பிறந்தவனே அப்படின்னு நான் வந்து கீதா சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். கவுந்தேய கவுந்தேய கவுந்தேயன்னு வரும்போதெல்லாம் குந்தி அப்படின்றத பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப கூனாலும் பிருத்திவி, கோனாலும் பிருத்திவி. அப்ப இங்க சொல்றாரு கோஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமேஹே, பூமிக்கு. பார அவதரண இச்சையா, பூமி தேவியோட பாரம் ரொம்ப அதிகமானதுனால சுவாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க பூதேவி. ஐயோ என்னால வெயிட் தாங்க முடியல, என்னோட பாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கீழே இறக்கி வைங்க அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. கவலைப்படாத, நான் வந்து அவதாரம் பண்ண போறேன், கிருஷ்ண அவதாரமா நான் அவதாரம் பண்ண போறேன், பூமி பாரத்தை நான் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு சுவாமி என்ன பண்றார், கிருஷ்ணரா அவதாரம் பண்ணி இந்த மகாபாரத யுத்தம் நடக்குது. அப்போ இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், பூபாரத்தை கம்மி பண்றது மூலமா இச்சையினால என்ன பண்றார், சரீர கிரகணம் குருவன், கிருஷ்ணர்ன்ற சரீரத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சண்டையை, அப்போ என்ன பண்ணார், பிளான் பண்ணி வந்து சண்டையை போட்டுறதே அவர் தான். பூபாரத்தை இது பண்ணி இதெல்லாம் நஷ்டமாகும் சுவாமிக்கு நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்கார். அப்போ அது மாதிரி பண்ண காரணத்தினால சுவாமிக்கு பேர் கோஹிதகன்னு பேர். இது 2வது மீனிங். அப்ப 3வது மீனிங் என்ன எடுக்கணும், கோன்னு எங்கெல்லாம் வருதோ கோனா பசுக்கள்னு அர்த்தம். பசுக்கள்னா யாரும் எடுக்கணும், ஜீவர்கள் எடுக்கணும். ஸ்தூல அர்த்தத்துல இருந்து சூக்ஷ்ம அர்த்தத்துக்கு பாருங்க. கோபாலன் அப்படின்னா என்ன அர்த்தம், பசுக்களை பாதுகாக்கிற மாட்டுக்காரன்னு அர்த்தமா? அது ஸ்தூலம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தானே எடுக்கிறாங்க, பசு மாட்டுகளோட போட்டோ போட்டு வச்சிருக்காங்கல்ல. பசுன்றதுக்கு அர்த்தம் யாரை குறிக்கிறது, ஜீவர்கள். ஜீவர்களை வந்து பாத்தீங்கன்னா யாரு பாதுகாக்கிறானோ அவனுக்கு பேர் கோபாலன் அப்படின்னு பேரு. யாரு பாதுகாக்கிறா, பிராண ரூபத்துல இருந்துட்டு சுவாமிதான் பாதுகாக்கிறார். அப்ப 3வது மீனிங் வந்து கோன்றதுக்கு அர்த்தம் பசுக்கள்னா ஜீவர்கள். ஜீவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் பண்றவர். இங்க இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஹிதம் பண்றவர் யாரு அப்படின்னா, யாரு, பிராண ரூபத்துல சுவாமி தான் ஹிதம் பண்ணிட்டு இருக்காரு. பிராணன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோஹிதகான்னு பேர். அதுக்கு அடுத்தது 4வது மீனிங் என்ன எடுக்கலாம், கோன்றதுக்கு அர்த்தம் இந்திரியாணி, இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கு ஹிதம் பண்றது யாரு அப்படின்னா அந்த பிராணரூபத்துல இருக்கிறவர் தான் இந்திரியங்களுக்கு ஹிதம் பண்றார். பிராணன் இல்லைன்னா இந்திரியங்கள் வேலை செய்யாது.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோஹிதகன்றதுக்கு அர்த்தம் பிராணனை குறிக்கிறது. பிராண ரூபத்தில் இருக்க ஹிரண்ய கர்ப்பர். 4 மீனிங் இருக்காச்சு. இதுக்கப்புறம் 592வது நாமம் கோபதிஹி. திரும்ப எங்கெல்லாம் கோ வருதோ இத்தனை மீனிங் நம்ம எடுக்கணும். கோனா பசுமாடு, கோனா பூமி, கோனா வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்கள், கோனா இந்திரியங்கள். இத்தனை 4 மீனிங் எப்பவுமே ஞாபகத்துக்கு வரணும். அப்போ கோபத்தின்னு எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக எடுத்தீங்கன்னா கோபதி, கோப்னா பசு. பசு மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி, தலைவன். யாரு? மாட்டுக்காரன் தானே. மாடு வச்சிருக்கிறவன் தானே பசுக்களுக்கெல்லாம் அதிபதி. அப்போ கோபதிஹி அப்படின்னா பசுக்களுக்கு தலைவன். முடிஞ்சு போச்சு. இது வந்து சிம்பிள் மீனிங். ஆச்சாரியார் சொல்றார் கோஹோ. கோனா பசுவில் எடுக்காதீங்க. ஆச்சாரியார் சொல்றார் பூம் யாஹா, பூமின்னு எடுத்துக்கிட்டார். பசுமாட்டுக்கு தலைவன் எடுக்காம பூமிக்கு தலைவன். பூமி யாரு? பூதேவி. பூதேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் யாரு சுவாமி அப்படின்னா பத்தினா ஹஸ்பண்டு. பூபதி அப்படின்னா கோபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பூபதிக்கு பேர் தான் இன்னொரு பேரு கோபதி. கோனா பூ, கோனா பூமி. பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு கோபதிஹி அப்படின்னு பேர். கோபதிஹி ஏன்னா பூபதி எடுத்துக்கலாமா? இதுக்கப்புறம் கோக்கு அர்த்தம்லாம் என்ன எடுக்கலாம்? கோக்கு அர்த்தம் 2வது அர்த்தம் ஜீவர்களுக்கு அதிபதி. யார்? சுவாமி. அதே மாதிரி இந்திரியங்களுக்கு அதிபதி சுவாமி. அப்போ இந்திரியங்களுக்கு, பசுக்களுக்கு, பூமிக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 4 மீனிங்களையும் இந்த பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா மீனிங் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 593வது நாமம் கோப்தா. திரும்ப அதே கோதா. பாருங்க எத்தனை வார்த்தை வருது பாருங்க. 4 மீனிங் எடுங்க பார்க்கலாம். கோப்தான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களை பாதுகாப்பவர். மாட்டுக்காரன் தானே. மாட்டுக்காரன் வந்து கையில் குச்சி வச்சுக்கிட்டே அப்படி போகாத இப்படி போகாத அப்படின்னு மேய்ச்சிக்கிட்டே போகிறான். எந்த பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கம் போகணும்னு அவன் ஆர்டர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பசுக்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களை மேய்ப்பவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்தா. பசுக்களை பாதுகாப்பவன். 2வது பசுக்கள் அப்படின்னா யார் எடுக்கணும்? ஜீவர்கள். ஜீவர்களை பாதுகாக்கிறவன் எவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தான். கர்ம பலன்களை கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன் கோப்தா. ஜீவர்களுக்கு என்னது? பாதுகாப்பவன். அடுத்து கோன்றதுக்கு அர்த்தம் பூமி. பூமியை எடுத்துக்கிட்டு அந்த பூமியை வந்து ரட்சணம் பண்றவர் யார் அப்படின்னா பூமியை ரட்சணம் பண்றவர் அவரோட ஹஸ்பண்டா இருக்கிற பகவான் தான் கோப்தா அப்படின்னா சுவாமியை குறிக்கிறது. அப்புறம் 4வது இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை யார் பாதுகாக்கிறான்னு சொல்லியிருக்கேன்? பிராணன் தான் பாதுகாக்கு. அப்போ ஹிரண்ய கர்ப்பர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் இந்த 4த்தையும் பாதுகாக்கிறவராக இருக்கார். பசுக்கள், பூமி, ஜீவர்கள், இந்திரியங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறவர் சுவாமி. அதனால கோப்தான்னு பேர். ஆச்சாரியர் என்ன பண்றாரு பார்ப்போம். சங்கரர் சொல்றார் ரக்ஷகோ ஜகதஹ இது கோப்தா. இந்த ஜெகத்துக்கு அப்ப கோன்றதுக்கு அர்த்தம் பூமியை மட்டும் ஆச்சாரியர் எடுத்திருக்கார். இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷகோ, இந்த ஜெகத்தை வந்து ரட்சிப்பவர், பாதுகாப்பவர். அதனால சுவாமிக்கு பேர் கோப்தான்னு பேர். அதுக்கப்புறம் 2வது மீனிங் எடுக்கிறார். கோப்தான்றதுக்கு ரகசிய அர்த்தம் என்னது? ஆச்சாரியார் சூப்பரா சொல்றார். 7:25 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகவத்கீதையில பார்த்துருக்கோம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். 7:25 பக்கத்துல போட்டு முதல் லைன். அது அப்படியே இங்க சொல்றார். ஸ்வமாயையா ஸ்வம் ஆத்மானம் சம்பிருணோதி இதுவா கோப்தா. ஸ்வமாயையா சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய மாயையினால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வம் ஆத்மானம் தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய சொரூபத்தை. சுவாமியோட சொரூபம் என்னது? அஜம், அவ்யயம், பிறப்பில்லாதது. அவ்யயம் என்னது? நாசமில்லாதது. அவ்யக்தம் வெளிப்படாதது நாமரூப குணங்களால். சர்வ வியாபகம் எல்லாத்தையும் வியாபிச்சிருப்பது. நாமரூப குணங்கள் இல்லாதது. நிர்விகாரம் எல்லாத்துக்கும் ஆத்மாவா உணர்வா இருக்கிறது. அதுதான் சுவாமியோட பரம பாவம். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாயையினாலேயே தன்னுடைய ரூபத்தையே சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சம்பிருணோதி நன்றாக மறைத்து கொண்டு சுவாமி ரகசியமா இருக்கார். ஏற்கனவே போனதெல்லாம் பார்த்துட்டோம். ரகசியமா இருக்கார் அப்படின்னு. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் சுவாமி எப்படி இருக்கார்? அகம் அகம் அகம்னு ரகசியமா இருந்துகிட்டு இருக்கார்.
மேல எதை போட்டு மூடி இருக்கார், கவர் பண்ணியிருக்கார் அப்படின்னா மாயையினால தன்னையே தான் மூடிக்கிட்டு இருக்கார். சம்பிருநோத்தி அப்படின்னா ஸ்கிரீன் போட்டு கவர் பண்ணிட்டார். சம்பரணம் அப்படின்னா மூடுதல், நல்லா மூடி வச்சிருக்காரு. நம்ம சுவாமியை உள்ளேயே இருக்காரு, தெரியாம இருக்காரு. பாருங்க எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோன்னு தெரியல, தெரியாம தெரியாம தெரியாம. இப்பவும் சொல்லி கூட நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபரணம் எத்தனை இருக்கு? பஞ்ச கோஷம், ஸ்தூல தேகம், இந்த அன்னமய கோஷம் ஒரு லேயர், 2வது லேயர் பிராணமய கோஷம், 3வது லேயர் மனோமய கோஷம், 4வது லேயர் என்னது விஞ்ஞானமய கோஷம், 5வது லேயர் சுசுப்தியில் இருக்கிறது ஆனந்தமய கோஷம். இந்த 5 லேயரையும் தாண்டி சுவாமி சேஃபா இருக்கார். அப்ப இந்த 5 லேயர் யாருன்னா இந்த மாயா தான் 5 லேயரை பண்ணி வச்சு. அந்த ஆனந்தமய கோஷத்துலதான் அந்த மாயான்னு ஒன்றும் தெரியலன்னு இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா மேல 4 லேயரை கிரியேட் பண்ணி சுவாமியை பார்த்தீங்கன்னா பார்க்க விடாம மறைச்சிக்கிட்டு இருக்கு. யார் பண்ணா? சுவமாயையா. சுவாமியே என்னுடைய மாயையினால் தன்னையே மறைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா ரகசியமா இருக்கார். கோப்தா அப்படின்னா ரகசியமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ரைட்ஸா? அதனால பார்த்தீங்கன்னா கோப்தான்னு பேர். அதுக்கப்புறம் 594வது நாமம் விஷபாக்ஷக அப்படின்னு பேர். விஷபாக்ஷகன் என்ன அர்த்தம்? விஷப அக்ஷக பிரிக்கும் போது விஷப அக்ஷகன்னு பேர். நம்ம பார்த்தீங்கன்னா ஊர் காளைன்னு சொல்லுவோம்ல. ரிஷபம்னா என்னது? காலமாடு, நந்தி. அது பாருங்க, கோயில் காளைன்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம பார்ப்போம் விசேஷமா எல்லா ஊர்லயும். ரிஷிகேஷ்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா எங்க போனாலும் கோயில் காலை இருக்கு. எவனுக்குமே பயப்படாதுங்க. அது பாத்தீங்களா தெரியும். அப்படி நிக்கும் பாருங்க, அப்படி சிங்கம் மாதிரி நிக்கும் பாருங்களேன். நீங்க என்ன பண்ணினாலும் கொஞ்சம் கூட அடிபடியாதுங்க. தர்மம் எப்படின்னா இந்த ரிஷபம்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னா தர்மத்தை குறிக்கிறது. தர்மம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பார்த்தீங்கன்னா தலை வணங்காது, யாருக்கும் அடிபணியாது. அது பாட்டுக்கு ஏறுன்னு பேரு, ஏறிக்கிட்டு தான் போகும். அது முன்னோக்கி தான் போகும், அதுக்கு பின்னாடியே போக தெரியாது. ரிஷப அப்படின்னு பேரு. அப்போ ரிஷப அக்ஷக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மத்தை பார்வையாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். தர்மத்தை பார்வையாக கொண்டவர். தர்மம்ன்றது சுவாமியோட பார்வை. இது ஆச்சாரியர் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஆச்சாரியர் சொல்றாரு சகலானு காமான வர்ஷுகே அக்ஷினி அஸ்ய இது. முதல் மீனிங் சொல்றாரு, எல்லா காமங்களையும் ஜீவர்கள் எல்லாம் சுவாமிகிட்ட போய் தானே எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சுவாமியோட பார்வை எப்படி இருக்கான், லிட்ரலா பார்த்தீங்கன்னா சுவாமி எதையாவது கொடுக்குறாரு அப்படின்னா அவரு பெரிய ஆளாச்சு, பார்வையிலே எல்லாத்தையும் பண்றவர். இப்ப சொல்றோம்ல எங்களோட ஆச்சாரிய சுவாமி பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை இப்படி திருப்பினாருன்னா என்னன்னு தெரியும், கூடயே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஹஸ்பண்ட் என்ன எதுக்காக பார்க்குறாருன்னு ஒய்ஃபுங்களுக்குலாம் தெரியும்ல. கூடயே இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னா உப்பு கேட்குறாரா தண்ணி கேட்குறாரா என்ன கேட்குறாருன்னு தெரிஞ்சிருமே. அப்போ சுவாமியோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கல்ல, நம்ம உங்கள் ஹஸ்பண்டோட இதை வச்சுக்கிட்டு. இதே மாதிரி சுவாமி பார்வைக்கு என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா அவருடைய பார்வை எப்படிப்பட்டது? சகலானு காமான், எல்லா காமங்களையும் வருஷுக்கே அக்ஷினி, வருஷனம் அப்படின்னா மலை மாறி பெய்யக்கூடியது. அப்படிப்பட்ட கண்களை உடையவரா சுவாமி இருக்கிறதுனால சுவாமிக்கு பேர் பார்த்தீங்கன்னா விஷபாக்ஷகன்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? கண் பார்வை மூலமாவே மற்ற பக்தர்களுடைய காமங்களை வேண்டிய வஸ்துக்களை எல்லாத்தையும் தன்னுடைய கண் பார்வை மூலமாகவே அனுகிரகம் பண்றவர். அப்படிப்பட்ட பார்வையை உடையவர் விஷபாக்ஷகன்னு பேர். ஒரு முதல் மீனிங். அப்ப வர்ஷனம் அப்படின்னு மலைன்னு எடுத்துக்கிட்டார். விஷபன்றத வர்ஷா அப்படின்னு மலையா எடுத்துக்கிட்டார். அதுக்கு அடுத்தது ஆச்சாரிய சொல்ற 2வது மீனிங் விஷபோன்றதுக்கு அர்த்தம் தர்மக. இதான் பிரதானம். விஷபோன்றதுக்கு அர்த்தம் தர்மம். கோயில் காலையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், விஷபம்னா தர்மம். தர்மம் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, அது என்ன காயப்பட்டாலும் முன்னாடிதான் நிற்கணும். நானும் யாருக்கும் பணிஞ்சே போக மாட்டேன், யாருக்கும் பணியவே மாட்டேன். தர்மம்னா தர்மம் தான். கொஞ்சம் கராரா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும்? நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னா, நல்ல காரியங்கள் பண்றோம் அப்படின்னா அதுல அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. தர்மம் பார்த்தீங்கன்னா கோயில் காலம் மாதிரி, நேர்மை பார்த்தீங்க அப்படின்னா கோயில் காலம் மாதிரி. எதெல்லாம் தர்மத்துக்குள்ளார வருதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை மாதிரி நிற்கணும், நந்தி மாதிரி நிற்கணும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷபோனா தர்மக சாயேவா திருஷ்டி அஸ்ய இதி. அந்த தர்மமே பார்வையாக இவரிடம் இருப்பதால் சுவாமியோட பார்வையே தர்மம். அதனால சுவாமிக்கு பேர் வந்து ரிஷப அக்ஷர பார்வை, கண்கள். தர்மத்தையே கண்களாக உடையவர், தர்மத்தையே பார்வையாக உடையவர் சுவாமி. அதனால அவருக்கு பேர் ரிஷபாக்ஷன்னு பேர். சரி, ரிஷபம் எதை குறிக்கிறது? பிராணன் என்ன பண்ணும்? எதையே பார்த்துக்கிட்டு இருக்கும், சதா பிரியாம இருக்கிறது எது? சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நந்தி சிவனை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதான் குறுக்க போகக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். தர்மமும் சுவாமியோட பார்வை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் சதா பிராணனுடைய பார்வை எதோட இருக்கு அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ்லயே சுவாமியவே பார்த்துக்கிட்டு இருக்கு. ரிஷபம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நந்தின்னு எடுத்துங்க. நந்தி வந்து பாத்தீங்கன்னா பிராணன் சதா வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்துட்டு இருக்கோம்? சுவாமியவே பார்த்துக்கிட்டு இருக்க பார்வை உடையவர். அதனால ரிஷபாக்ஷகன்னு பேர். இதுக்கப்புறம் 595வது நாமம் விஷப்பிரியா. விஷப்பிரியா, விஷப்பிரியன்னு அர்த்தம் திரும்ப அதே. விஷனா தர்மம், விஷபனாலும் தர்மம், விஷனாலும் தர்மம். ஒரு சஃபிக்ஸ் சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷன்றது வந்து தர்மம். தர்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரியம் உடையவர் சுவாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஷப்பிரியகான்னு சுவாமிக்கு பேர். பாஷிக்கார் என்ன சொல்றான்னு பார்ப்போம். விஷோ தர்மஹா சொல்லிட்டார். விஷோட அர்த்தம் தர்மஹா. மேல பாஷ்யத்தை பாருங்க, விஷபோ தர்மஹா. போன பாஷ்யத்துல விஷபோ தர்மகன் போட்டிருந்துச்சு. இங்க வந்து விஷோ தர்மகன் இருக்கு. முன்னாடி பா சேர்த்திருக்கு, இங்க பா சேர்க்கல. விஷோ தர்ம, அந்த தர்மம் பிரியோ எஸ்ய, எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியமானதோ. அப்போ நீங்க வந்து தர்மத்துல நீங்க பிரியமா இருக்கீங்கன்னா இதெல்லாம் பகுவரி சமாசம்னு பேரு. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல பிரியம் இருக்கோ, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றானோ அவன்லாம் ஈஸ்வர சுரூபம், சுவாமியோட சுரூபம்னு எடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தர்மத்துல பிரியம் இருக்கோ, யாருக்கு சுவாமிக்கு தான் வந்து தர்மத்துல ரொம்ப பிரியம். அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ பிரியகான்னு பேர். தர்மத்தில் பிரியமுடையவர். அதாவது சொல்லுவோம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தர்மத்தை போறீங்களோ, அதாவது இவரு அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, செல்லுமிடமெல்லாம் செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு குறளை வந்து பாத்தீங்கன்னா நாதபுரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானும் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு இதுல வந்து இது இருக்கு, செல்லும் வாயெல்லாம் செயல். நம்ம தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டோம், லிமிட் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்ட் ஆக்கணும். வாஸ்ட் ஆக்கணும்னு என்னன்னா, நான் வந்து ஒரு பேனர் போட்டு வாரத்துல ஒரு நாள் பண்ணுவேன், இல்லை மாசத்துல வருஷத்துல ஒரு நாள் பண்ணுவேன், தர்மம் பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. வேதாந்திகளுக்கு வந்து வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு பக்திமான்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போற இடத்துல எல்லாம் சான்ஸ் கிடைக்கிற இடத்துலலாம் பண்ணிக்கிட்டே போறது. இப்போ மத்தியானம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருப்பேன், ஒரு 1/4 மணி நேரம் சும்மா ஓப்பன்ல படுத்திருப்பேன் வாட்ச் பண்ணுறேன். ஒரு 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து எழுந்திரிச்சு கதவை மூடிட்டு உள்ள இருப்பேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வேக்கப் ஆனோடனே நான் முதல் காரியம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, காக்கைகள் பட்சிகள் எல்லாமே தண்ணி குடிச்சு பாதி தண்ணி தான் இருக்கும், தண்ணியெல்லாம் வெயிலில் குடிச்சோம். ஃபர்ஸ்ட் எடுத்து வேக்கப் ஆனோன்னு முதல் காரியம் கதவை திறந்து போய் தண்ணியை வந்து ஃபில் பண்ணுவேன். தர்மம் வந்துருதா உங்களுக்கு? பட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுட் எல்லாம் காலி பண்ணி வச்சிருப்போம். படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் காரபூந்தியெல்லாம் போட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆனோடனே முதல் காரியம் தண்ணி வச்சுட்டு ஃபுட் எல்லாத்தையும் அங்கே காக்கைங்களுக்கு பட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வைக்கிறது 2வது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து நான் வெளியில கிளம்புறோம் அப்படின்னா போகிற வழியெல்லாம் கேட்டை விட்டு வெளியில இறங்குனா அதுலேருந்து ஆரம்பிக்கும், யார் யாருக்கு என்னென்ன வேணும் எதுன்னு தேவை அப்படின்னு. கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ளார மற்றவங்களோட காரியங்கள் தான் அதிகம் பண்ணும். எங்களோட காரியம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்குன்னு பர்சனல் காரியம் ஒன்றுமே வச்சுக்க மாட்டோம். அப்போ எங்கே போகிறோம்னோ எல்லா இடத்துலையும் வந்து சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மஸ்வரூபமாக யார் இருக்கா? சுவாமி இருக்கார். தர்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து ரொம்ப பிரியமானது. அப்போ தர்மத்தை பண்ண 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ரொம்ப பிரியமாக ஆயிடுவோம். அதனால வந்து ஏதாவது இது பண்ணாதீங்க, சான்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கட்டும். சும்மா ஐயோ இந்த செடி வாடி இருக்க அப்படின்னு ஒரு ஜலத்தை எடுத்து கொண்டு போய் ஊத்துறீங்க அப்படின்னா அது ஒரு தர்மம் ஆயிடும். போட்ட செடி தானே பட்டு போகட்டும்னு விட்டீங்கன்னா அதர்மம்.
அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சகல ஜீவராசிகளும் இன்பமா இருக்கணும் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதமா இருக்கிறத பண்றது. சர்வபூத ஹிதே ரதாஹா. ஞானி புருஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றவங்களா இருப்பாங்க. அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றது எதுவோ அதுதான் தர்மம். தாரணாத் தர்மம். இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறது இந்த தர்மம். தர்மம் இல்லைன்னா இந்த ஜெகத் இல்லாம போயிடும். அப்ப சுவாமிக்கு வந்து ரொம்ப பிரியம் எது அப்படின்னா தர்மம் பிரியம், தர்மிகள் பிரியம். அதனால நம்ம சுவாமிக்கு பிரியம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? தர்மத்தை அனுஷ்டானம் போற வழியெல்லாம் பண்ணிக்கிட்டே போகணும். ரைட்ஸா? இதோட வந்து பாத்தீங்கன்னா தர்மகன்றதுக்கு அர்த்தம் பிரியம். பிரியத்துல வந்து யாரு வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல பிரியமா இருக்காரோ அவருக்கு பேரு விஷப்பிரியா. அதுக்கு அடுத்து ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரு கிராமர் ரூல் சொல்றாரு, வாப்பிரியஸ்ய அப்படின்னு ஒரு வார்த்திகம் இருக்கு. அந்த வார்த்திகத்துப்படி என்ன பண்ணுறா, இது பூர்வ நிபாத்த விகல்ப விதானாத் பரநிபாத்தா. அந்த பிரியகக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிபாத்தம். பிரியன்றது ஒரு சப்தம். நிபாத்தம், நிபாத்தம்னா ஒரு கிராமர் ரூல் படி அது ஒண்ணு. அதை வந்து முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம் அப்படின்னு ஒரு விகல்பம் இருக்கு. விகல்பமா சாய்ஸ் இருக்கு. என்ன சாய்ஸ் அப்படின்னா விஷப்பிரியகன்னு போடலாம், பிரிய விஷகன்னு போடலாம். அதை வந்து வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னா விஷப்பிரியகா அப்படின்னு இங்க பின்னாடி முன்னாடி போட வேண்டிய பிரியக தூக்கி பின்னாடி போட்டு வந்து பாத்தீங்கன்னா பரநிபாதம் பின்னாடி போட்டு இந்த சப்தம் செய்யப்பட்டிருக்கு. சாய்ஸ் இருக்கு. இங்க பரநிபாதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு வார்த்திகத்துப்படி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இன்னொரு மீனிங் சொல்றாரு. முதல் மீனிங் என்னது? தர்மத்தில் பிரியம் எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு பேரு விஷப்பிரியா. ரெண்டாவது சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷஸ்ச அசௌ பிரியஸ்ச இதுவா. சுவாமிதான் வந்து தர்மமாவும் இருக்கார். முக்கியமானது இதைதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். தர்மஸ்வரூபமா சுவாமிதான் தர்மமா இருக்கார். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பிரியமானவராகவும் இருக்கார். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தர்மம் பண்றோம்ல, எங்களை வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே எங்க போனாலும் சாமி வருவாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம்? நம்ம பிரார்த்தனை பண்றதெல்லாம் யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம்? சாமிகிட்ட போயிட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்போம். எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். நிறைய பேர் அனுகிரகம் கேட்பாங்க, நிறைய பேர் வஸ்துக்கள் கேட்பாங்க, அவங்கவுங்களுக்கு தேவையானது. அப்ப நீங்க எப்பெல்லாம் தர்மம் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க சுவாமி ஆகுறீங்க. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. எப்பெல்லாம் பெக் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஜீவன் ஆகுறீங்க. ஏன்னா ஜீவர்கள் தானே சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. நேக்கு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சுவாமி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. ஜீவன் ஆகணும் அப்படின்னா கேட்கணும். எனக்கு இதை கொடு, அதை கொடு. அல்பம் தானே, யாரு கேட்பா? அல்பமா இருக்கிறவன் தானே கேட்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பல், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு. அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுவாமி ஆகும். ஏன்னா சுவாமி தர்மமாகவும் இருக்கார், பிரியமாகவும் இருக்கார். தர்மம் பண்ண 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 நீங்க எல்லாம் பிரியமாயிடுவீங்க. எல்லாத்துக்கும் பிரியமா, லோகத்துக்கு பிரியமா ஆயிடுவீங்க. அதனால சுவாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷப்பிரிய அப்படின்னு பேர். இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் சுபாங்காய நமஹ, ஓம் சாந்திதாய நமஹ, ஓம் சிரஷ்டே நமஹ, ஓம் குமுதாய நமஹ, ஓம் குபலேஷாய நமஹ, ஓம் கோஹிதாய நமஹ, ஓம் கோபதயே நமஹ, ஓம் கோப்த்ரே நமஹ, ஓம் விஷபாக்ஷாய நமஹ, ஓம் விஷப்பிரியாய நமஹ, ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமஹ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம்
ராம 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நமஸ்காரம்.